இன்னைக்கு மேங்கோ ஜெல்லி தான் ட்ரை பண்ண போறோம். மேங்கோ சீசன்ல மேங்கோ ஜெல்லி பண்ணலன்னா வேற எப்ப பண்றது? ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு பண்ண ஆரம்பிச்சேன். அவ்வளோ சூப்பரா வந்திருந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸுக்கெல்லாம் பண்ணி குடுங்க. ரொம்ப ஹெல்தியான டெசர்ட்டாவே இருக்கும். நல்ல பழுத்த மாம்பழத்தோட பல்ப்ப எடுத்து நல்லா அரைச்சு அத வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து நல்லாவே அரைஞ்சிருச்சு. ஸோ ஃபில்டர்லாம் ஒண்ணும் பண்ணல நானு. நீங்க வேணா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ரொம்ப சாஃப்ட்டா, ஸ்மூத்தா கிடைக்கும். வெளிய வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பானிபூரி கடை போடுவாங்க. அவங்க கடையில வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நானும் அவங்களும் பேசிக்கிட்டே பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு 1 கப் சுகர் நான் எடுத்திருக்கேன். நீங்க உங்க மேங்கோ ஜூஸுக்கு தகுந்தாப்புல நீங்க சுகர் எடுத்துக்கங்க. கொஞ்சம் அகர் அகரும் போட்டு 2ம் நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மேங்கோ அரைச்ச பியூரிய ஊத்திக்கலாம். ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மஞ்சளா இருக்கிற மாம்பழம் ஒரு மாரி கோல்டன் கலரா மாறும். அப்படி மாறி திக்கா வந்துச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு கொஞ்ச நேரம் வெளிய ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அத ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, செம்ம கிரீமியா சூப்பரா வரும். எனக்கு அன்மோல்ட் ஆகவே இல்ல. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருந்தது.